நம்முடைய என்எம்எஸ்ஐயுடைய பிளட்டு இன்றைக்கி தான் என்னது என்எம்எஸ்ஐயுடைய பிளட்டு. நாங்களாம் ஜிஎஸ் தலை, நாங்களாம் பக்க கைகள் கால்கள். ஆனால் அந்த பிளட் இல்லைன்னா என்னமே செய்யாது, என்ன செய்யாது? பிளட்டில் என்ன இருக்குது, எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? பைபிளில் எப்ரேயரில் இருக்குது. ஆனால் உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு இருக்காது. ரத்தம் விடுதலை கொடுக்குறதுனா எப்ரேயரில் இருக்குது. பொதுவாக நீங்கள் பிளட்டு இப்போ நம்ம ஒரு ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்குள்ளே ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் போகிறோம். இது வெக்கேஷன் ஹாலிடே. பொதுவாக இப்போ ஐஎம்எஸில் இருக்கவங்க எல்லாருமே, ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. மோஸ்ட்லி 100 மிஷினரியில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 1500 மிஷினரி இருக்காங்களாம். ஏற்கனவே நாங்கள் அங்கேருந்து வெளியே வரப்போ 2000 மிஷினரிகள். இப்போ 1500 மிஷினரி, கிட்டத்தட்ட 1500 மிஷினரி 1000 பேர் ஊருக்கு வந்துட்டாங்க. 500 பேர் ஃபீல்டில், அதாவது ஊருக்கே போக மாட்டேங்க, நாங்கள் எங்கள் ஃபீல்டு தான் எங்களுக்கு முக்கியம்னு இருக்கிறவங்க தான் அங்கே இருப்பாங்க. இப்போ ரொம்ப வெயில். பொதுவாக இது வெக்கேஷன் முடித்து அடுத்து ஒரு புதிய கல்வி ஆண்டு, புதிய மிஷினரிகள் போகக்கூடிய நேரம். நமக்கு மிஷனும் பொதுவாக சீகன் பால் வந்தது ஜூலை. அந்த புதிய கல்வியாண்டு இங்கிலாந்தில் இந்த வெக்கேஷன் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் புதிய கல்வியாண்டுக்குள்ளே வெக்கேஷன் ஹாலிடே வேலையெல்லாம் முடித்து பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு ஊழியத்துக்கு வர்ற காலங்கள். இது ஒரு புதுமையின் காலங்கள். பொதுவாக அந்த கல்வி ஆண்டு என்பது நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு புதுசாக ஸ்கூலில் சேர்க்கணும், நம்மளும் அந்த புதுமையான வாழ்வு. இது நமக்கு பொதுவாக தமிழக இந்தியாவில் வந்து எஜுகேஷன் இயர், ஃபைனான்ஸ் இயர். ஏப்ரல் ஃபைனான்ஸுமோ ஜூன் எஜுகேஷனுமோ. ஆனால் ஃபாரினில் எல்லாமே இந்த ஜூன் தான் புதிய ஆண்டு அவங்களுக்கு. இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற நீங்கள் நானும் இன்றைக்கி என்எம்எஸ்ஐயோட நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம். பொதுவாக காலையில் வாட்ஸ்அப்பில் ரொம்ப அழகாக ஒரு செய்தி கேட்டேன். 1912 ஏப்ரல் ஒரு சண்டே, நன்கு தூங்கி கொண்டு இருக்க ஒரு வயதான அம்மா. ஆண்டவர் திடீர்னு 10 மணிக்கு எழுப்புறார் அவங்கள. நைட்டு 7-8 மணிக்கு படுத்துருவாங்க பொழுது, 10 மணிக்கு எழுப்புறார். ஜெபம் பண்ணுனாராம். அந்த அம்மா எதுக்கு ஜெபம் பண்ணு தெரியல. வயதானம்மா, களைப்பானவங்க, முடியாதவங்க. நான் எழுந்துன்னு கடவுள் சொன்னார், ஆண்டவர் சொன்னாருன்னு அந்த அம்மா முட்டிலன்னு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்களாம். தூக்கம் வரலையா. அதுக்கப்புறமா காலை 5 மணி வரையும் ஜெபம் பண்ணாங்களாம். மார்னிங் 5 o'clock வரையும். 5 மணிக்கு மேலே அமைதியாக, ரொம்ப ஃபீஸாக. ஏன்னா சமாதானத்தை கொடுப்பவர் ஆண்டவர். சங்கீதம் 4:8 தூக்கத்தை கொடுப்பவர் ஆண்டவர். சங்கீதம் 77 சொல்லுது, சங்கீதம் 68 69 சொல்கிறது தூக்கத்தை கொடுப்பவர் ஆண்டவர். ஒரு தூக்கம் ஒரு மனிதனால் கிடைக்காது, ஆண்டவரால் மட்டும்தான் கிடைக்கும். பொதுவாக கடந்த நாள் ஒரு பேராயர் என்னோடு பேசியிருக்கோம், நான் தூக்கமே இல்லைன்னாரு. நான் சொன்னேன், அவருக்கு அழகாக ஒரு கதை சொன்னேன். ஒரு தனக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரலையா. தூக்கம் வராத ராஜா ரொம்ப அமைதியே இல்லை. நண்பர்களோடு உல்லாச பயணமாக காட்டுக்குள்ளே போனார். காட்டுக்குள்ளே போய் மிருகத்தெல்லாம் பார்த்தாரு. கடந்த நாட்களில் அந்தியூர் பகுதிக்கு போனேன். காடு தான் ரொம்ப வித்தியாசமாக. அங்கே இருக்க ஒரு பேர் என்ன, புகழில் கலையரசன். அவரோடு இணைந்து ஒரு நாள் ஊழியத்தில் இருந்தேன். ஒரு நாள் அந்த பகுதியை பார்த்தேன். காடு அருவி. காட்டுக்குள்ளே போனாங்க. திசை தெரியாமல் ராஜா காணாமல் போயிட்டார். கூட பண்ண நண்பர்களாம் ராஜாவை தேடுறாங்க. ராஜாவை தேடி பார்க்க ராஜா கிடைக்கவே. பல நாட்களாக தேடுறாங்க. ராஜ்யபுரத்தை ஆண்டு கொள்வதற்கு ராஜா இல்லை. திரும்பி வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் ஒரு நாள் இந்த மார்க்கெட்டில் பார்க்குறப்போ மூட்டை தூக்கிட்டு இருந்தாராம் ராஜா. ஒரு வண்டியிலேருந்து அன்லோட் மேனாக இருந்தாராம். லோடிங் அன்லோடில் இருந்தாராம். நண்பர் பார்த்து, ஏன்பா நீ ராஜா போய் மூட்டை தூக்கினடா, முட்டாள் வாடா கூப்பிட்டான். வரமாட்டேன்னாரான். ஏன்னா ஏன் வரமாட்டேன், ரொம்ப தொலை, எதுக்குடா வரமாட்டேங்க, என்ன தான் பிரச்சனைன்னு சொன்னாராம். ராஜா சொன்னாராம், ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக ராஜா இருக்கிற எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சூப்பராக தூங்குறேன், சூப்பராக சாப்பிட்றேன், எல்லாம் எனக்கு நார்மலாக உடம்பு இருக்குனாராம். பொதுவாக வாழ்க்கையில் நம்முடைய பவர் கிரேடு. பொதுவாக ஆல்ட்ருக்குள்ளே போகிறப்போ எல்லோரும் கொயர் போவாங்க. கிராஸ் பாய் முன்னால் போவார், அடுத்து கொயர் போகும், அடுத்து கேட்டகிஸ்ட் போவார், அடுத்து டீக்கன் போவார், அடுத்து சின்ன ஐயர் போவார், அடுத்து பெரியவர் போவார், அடுத்து தான் பிஷப் போவார். பின்னால் வரப்போ இது ஆர்டர் ஆஃப் கால். இதை மாறினா எங்கே போக முடியாது, எங்கே பரலோகத்துக்கு போக முடியாது. ஆல்ட்ருக்குள்ளே போகலாம், மாற விட மாட்டாங்க. மாற விட்டு அவ்வளோதான் கொன்றுவான். நேற்று ஒரு பேராயிட்ட பேசியிருந்தேன். கன்ஃபர்மேஷன் முக்கியம் நிறையா பாயா ஃபீல்டில் தண்ணிக்குள்ளே முக்கணுன்னு அங்கே கொடுத்துட்றோம். உங்களை எங்கே போய் தேடினா வெங்காய கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன. ஒரு பிஷப்ட்ட நேற்று பேசியிருக்கோன்னு சொன்னேன். இதை அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா அது அவங்களுக்கு தனித்துவம். சிஎஸ்ஐயில் லுத்ரனில் யாருனாலும் ஐயர் அங்கி போட்டால் என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். சிஎஸ்ஐயில் டிஎல்சியில் ஏஎல்சியில் லுத்ரனில்
அதில் தான் சீகன் பாலுக்கும் அங்கே இருக்க ஆங்கிலிக்கன் மிஷனுக்கும் சண்டை திருநெல்வேலியில் வருது. ஏன்னா அவர் சொல்கிறார், ஒரு பிஷப்பரை 1 வருஷம் ஆகுது இங்கிலாந்துலேருந்து, அதனால் நம்மளே அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். என்ன தலையிலே வைக்க போகிறோம், அவ்வளோதான் மெம்பர்ஷிப் பார்க்க போகிறோம், என்ன பெரிய பெரிய வெங்காய கன்ஃபர்மேஷன்னார் அவர். ஆனால் ஐயருங்க பிஷப்ஸ் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணே நீ நான் அப்படி சொல்கிறேன்னாரு. அதான் ஒன்றும் இல்லைண்ணா விடுண்ணா, இப்போ நாங்கள் ஃபீல்டில் ஐஎம்எஸில் 6 வருஷம் இருந்துட்டேன், இப்போ என்எம்எஸில் 1.5 வருஷம் ஆக போகுது, நாங்களே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம், உங்கள்கிட்ட கேட்குறதே இல்லை. நான் போன வாரம் போனேன், 10 ஞானஸ்தானம் கொடுத்தேன், வந்து நேரே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அப்பம் கேட்குறாங்க, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பைபிளாக இருக்குது, அங்கே இருக்கவங்க ஒன்றா சேர்ந்தாங்க, இதான் இறை இல்லையான்னு. இது எதுக்கு சொன்னால் பவர். என்னாச்சு பண்ண மாட்டோம், யாரும் தன்னுடைய பவரை விட்டு கொடுக்க மாட்டோம். இது என்னுடைய அதிகாரம். அதிகாரம் இருந்தால் என்ன வராது, காலையில் எவனை கொல்றது எவனை வாழ வைக்கிறது, 2 கருத்து. அதுதான் ஒரு பிஷப்பை ஒரு கோர்ட்டில் கேட்குறான், அட்டம்ப்ட்டுங்கிறான். அந்த பிஷப் என்ன சொல்கிறான், கோர்ட்டு நீதியரசர் ஜட்ஜி ஒரு லேடி சொல்லுது, யூஆர் அட்டம்ப்ட்டுங்குது. அட்டம்ப்ட்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு மாதிரி எரும மாடு மாதிரி அது வாட்டில் நிற்கும், எதுக்குமே கவலை, அது என்ன சொல்லுதோ அதை தான் செய்யும். அது வண்டி வருதுன்னு பார்க்காது, எதுவும் அது போய்கிட்டே இருக்கு. அதனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேவலமான நிலைமை. 2 நீதியரசர்கள் 25 பிஷப்ஸையும் ஆள்றாங்க. பிஷப்ஸ்னால் சாதாரண பவரா, எவ்வளோ பவர். நடக்கூட முடியும், ரோட்டில் பூவை போடுறான், கும்பிட்றான், என்னென்ன பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யார், நீதியரசர் வந்துட்டார். நம்மகிட்ட என்ன இல்லை, ஜபம் இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. பொதுவாக இதுதான். அந்த அம்மா ராத்திரி ஜெபம் பண்ணாங்க, காலைல 5 மணிக்கு படுத்தாங்க, தூங்குட்டாங்க, அமைதியாக தூங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கார் வந்தார் சில நாட்கள் கழித்து. இதே மாதிரி இந்த நாள் நான் போன டைட்டானிக் கப்பல் ராத்திரி 12 மணிக்கு உடைந்தது, நான் தண்ணியில் விழுந்துட்டேன். அட்லாண்டிக் பெருங்கடல் ஐஸ் தண்ணி -23 டிகிரி, அதில் ஒரு சுழற்சி வந்துச்சு, அந்த சுழற்சி என்னை தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. மறித்து விட்டே நினச்சேன். ஆனால் அந்த சுழற்சி மீண்டும் என்னை தண்ணிக்கு மேலே கொண்டு வந்துட்டு, தண்ணிக்கு மேலே கொண்டு வரவும் கூட 2 நிமிஷம் நான் என் உடம்புல உள்ள பிளட்ஸு ரத்தங்கள் ஓடாது, ஐஸ் ஆகிருக்கும், இறந்து போயிருப்பேன். அதுக்குள்ளே அந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு லைஃப் போட் நின்றுச்சு, அதை பிடிச்சி அதில் ஏறிட்டேன். ஆண்டவர் உயிரை சேர்ந்தேன். டைட்டானிக் கப்பலில் 1800 பேர் பிரயாணம் பண்ணாங்க. 1800 பேரில் கிட்டத்தட்ட 650-700 பேர் செத்து போனாங்க. அந்த கப்பல் முதல் பிரயாணம் சாதாரண ஒரு கப்பல் செய்வதோட 5 மடங்கு 6 மடங்கு அதிகமான பொருள் செலவில் செய்தாங்க. அதில் பயணம் செய்தால் மரணம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஓனர் சொன்னார். அந்த கப்பலுக்கு பச்சை கொடி காட்டுறப்போ அவர் காலரை தூக்கி விட்டு, இந்த கப்பலில் போனால் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள், இது மரணத்தை வென்ற கப்பல், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேனாரு. ஆனால் ஒரு பயணத்தை கூட அது என்ன பண்ணலை, வாழ்க்கையில் முடிக்கலை. அதுக்கு அந்த அவர் வெடித்ததுக்கு என்னென்னா அந்த அம்மாவுடைய ஜெபம். அதுதான் ஐன்ஸ்டைன் சொல்கிறப்போ, இல்லை டெலிஸ்கோப்புடைய பவர், இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்கிறேன், ஆனால் அதை மூடி நான் உள்ளே வச்சுட்டு முழங்கால நின்னா இந்த உலகமே எனக்கு தெரியுதுங்கிறார். சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறார், நேற்று கேட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜுக்கு போகும் முன்னே நான் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து போனால் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் அது உருவின பட்டயங்கள், இதயத்தை குத்தி திரிந்து உள்ள வெறிய வருது, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுதுங்கிறார் சார்லஸ் ஸ்பர்ஜன். சாதாரணமாக போனால் என்னுடைய மெசேஜ் ஈடுபடலை, ஆனால் அந்த ஜெபத்தோடு போகிறப்போ, ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபித்து போகிறப்போ அந்த செய்தியானது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வாழ்த்தைன்னு சொல்லார் சார்லஸ் ஸ்பர்ஜன். ஜிஎல் மூடி சொல்கிறாரு, ஒரு செய்திக்கு போகவுன்னு எவ்வளோ மக்கள் ஜெபிக்கிறாங்களோ அவ்வளோ மக்கள் ஜெபிக்கிறப்போ ஆண்டோடைய விடுதலைன்னு சொல்கிறாரு. அதுதான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நம்ம நேரடியாக பார்த்த ஒரு நபர். எல்லாத்தையும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். காரணம் என்ன, அந்த ஜெபத்துடைய தன்மை. கடந்த நாட்களில் ஐஎம்எஸுடைய 120வது ஆண்டு விழாவில் நம்ம விஎஸ் சச்சரியாவை பற்றி போட்டிருந்தாங்க. ஒரு மனிதன் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு கடற்கரையில் ஒரு வாலிபன் இந்தியாவுக்காக ஜெபித்தான். என் இந்திய மக்களுக்காக நான் ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜெபத்துடைய தன்மை தான் இன்றைக்கி ஜிஎஸ்எம்மில் விஎஸ் சசரியோட படம் இருக்குது. ஐஎம்எஸ் என்எம்எஸ் எந்த மிஷன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போனாலும் அந்த மிஷனரி வீட்டில் அவருடைய படத்தை மாட்டுறாங்க. காரணம், அன்றைக்கி அவர் ஜெபித்த ஜெபந்தான். ஒருவேளை இன்றைக்கி நீங்களானோ என்எம்எஸில் ஒரு பழம்பெரும் ஸ்தாபனம் 1905ஆம் ஆண்டு ஆரம்பித்ததுன்னு பெருமையாக சொல்லுவோம்.
கிட்டத்தட்ட 17 பேராயர்களை கொண்டும் ஆர்டினரி மிஷனரியாக சாதுர் சிர்னர் சிங் ஜீவன் உள்ள சாட்சி, பேதுரு பவுலடிகளைப் போல ஒரு அப்போஸ்தலன், பயங்கரமான ஒரு சாட்சி அவரோடு கொண்டு ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்க வச்சுருக்காங்க. ஆரம்பித்த இடம் ஒரு சேப்பல், அதில் ஒரு கல்வெட்டும் இன்றைக்கி வச்சுருக்காங்க. நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் பேர்த்த குப்பம் பார்த்தேன். ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் இன்றைக்கி நம்முடைய ஓட்டம் எந்த அளவுக்கு முன்னால் இருக்குது, நம்ம எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நான் டிஎஸ் பட்டினம்புடி வச்சுருக்கேன், டிஎஸ் பெருங்காயம் வச்சுருக்கேன், ஈசோப் வச்சுருக்கோம், 4 பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், 2 ஸ்கூல் வச்சுருக்கோம், 2 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம், நிறையா விவசாயம் இடங்கள் இருக்குது, வாடகைக்கு வர இடம்லாம் இருக்குது. இது ஒரு வகையான வருமானத்துக்கு தான். ஆனால் என்எம்எஸ் ஊழியம் என்பது வருமானம் அல்ல. உடனே உஷா கேட்கலாம், உங்களுக்கு துட்டு வருது, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு துட்டு வரல, எனக்கு என்ன உஷா கேட்கலாம். பணம் இருந்து இப்போ நான் என்ன பண்ண முடியாது? இப்போ எல்லாத்துக்கும் இன்றைக்கி பிரியாணி கொடுக்க போகிறேன், நான் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் ஜாங்கிரி கொடுக்க போகிறோம், ஆனால் நான் என்ன பண்ண முடியாது? வேணால் பார்த்துக்கலாம். நேற்று ஒரு பிஷப் கொண்டாந்து எனக்கு அவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சோன்னே எனக்கு ஒரு 50 கேக் வாங்கியாந்து கொடுத்தார். சூப்பர் கேக்கு, வீட்டில் கொண்டு போய் கொடுங்கண்ணேன்னு. நான் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கெலாம் கொடுத்தேன். அவர் சொன்னார், என்னென்ன உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னாரு. முதல்ல கூட வேலை செய்கிறோம், சாப்பிட்லாம், நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு. ஒருவேளை நமக்கு என்ன வேணுமோ, எனக்கு இருந்து என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. அப்போ இருந்த ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இதுக்கு ஏன் நான் காலைல 6:30 மணிக்கு எழுந்திருக்கணும், எதுக்கு வேலை செய்யணும் அப்படி நினச்சா என்ன பண்ண முடியாது? என்னமோ ஸ்ட்ரெச்சராக கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்துருப்பாங்களா? வந்திருக்க முடியுமா? வந்திருப்பாங்களாம்மா? சாரா டக்கருடைய செக்ரட்டரி 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க, செக்ரட்டரியாக கொடுத்துருப்பாங்களா? ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போகணுன்னா நமக்கு கொடுத்த உன்னத பணியில் நம்ம என்ன பண்ணணும்? முன்னேற்றமான பாதையில் போகணும். நம்ம தலைவர்களை பார்க்கக்கூடாது, எங்களை மாதிரி அரசியல்வாதிகளை பார்க்கக்கூடாது. நாங்களாம் அரசியல் பண்ணி ஒருத்தனை கொல்லணும்னு நினைப்போம், ஒருத்தன் வாழ வைக்கணும்னு நினைப்போம். இவங்களை பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளும்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? என்எம்எஸ் ஊழியம் என்பது அநேக இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவன் அனுப்பப்படுவதற்கு என்ன வேணும்? பணம் வேணும். இந்த பணம் இல்லாமல் அனுப்பாமல் செய்ய முடியாது. என்னுடைய பணி என்ன? பணம். அதே நேரத்தில் அனுப்பப்பட வேண்டும். தலைவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, ஊஜா தூக்கவும் கூடாது. ஒருத்தர் கமிட்டியில் வந்தார், வந்ததுலேருந்தே மைக்கு விடவே இல்லை. அவர் எதுக்கு வந்தார்னா கேள்வி கேட்க தான் வந்தாராம். அவர் ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவாங்க, ஆனால் பதிலை ரிசீவ் பண்ண அடுத்த கேள்வியை அவர் தயார் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த பதிலை காதிலே கேட்க மாட்டார். என்னடா என்னமோ செஞ்சேன்னா ஒன்றுமே செய்யலை, இது இல்லை. வரப்போ ஜெய்சல்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன், போனோன்னு மைக்கை கொடுப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதை இவங்க பதில் சொன்னோன்னே அவர் ரிசீவ் பண்ண மாட்டார், அவர் அடுத்த கேள்விக்கு தயாராகிக்கிட்டு இருப்பார். இது ஊழியம் இல்லைங்க. அவர் வந்தால் 40 பேர் என்ன கேட்டிருக்கணும்? ஜிஎஸ் எத்தனை மிஷனுக்கு போனீங்க, எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, எவ்வளோ மிஷனை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஒர்க்கர்ஸை புதுசாக போட்டிருக்கீங்க, உங்களை டெவலப்மெண்ட் பண்ண. என்எம்எஸ் நாம்ஸுனே செத்து போகிறோம். இல்லை 2 பேர் இப்போ நீங்கள் மெசேஜில் ஒன்றே இந்த ஆள் திட்டுறான்னு போடுவீங்க, போடுறதுக்கு தான் நான் சொல்கிறேனே. நீ மெசேஜ் போடுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்முடைய நாம்ஸ் என்ன? அவருடைய நாம்ஸ் என்ன? ஐயாவுடைய நாம்ஸு சுவிசேஷம். எத்தனை ஆத்துமாக்கள் இந்த ஈசி மீட்டிங்லேருந்து எடுத்த ஈசி மீட்டிங்குள்ளே இவ்வளோ பேரை சந்திச்சிருக்கிறோம், இவ்வளோ பேரை மக்கள்கிட்ட திருப்பி இருக்கோம், இவ்வளோ கிராமங்களுக்கு கடந்து போயிருக்கோம், இவ்வளோ மிஷினரிகளை அர்ப்பணிச்சிருக்கிறோம், இவ்வளோ ப்ரொமோஷன், இந்த ப்ரொமோஷன் இத்தனை லட்சம், ஆனால் இந்த 3 மாதத்தில் இத்தனை இது இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இந்த டெவலப்மெண்ட்டு இதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஜெபம். ஒன்று நம்ம கேட்குறோம், மத்தேயு 6:8 சொல்லுது, நீ உனக்கு என்ன வேணுமோ எனக்கு தெரியும், நீ ஏன் ஜெபம் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருக்கோம். 6:8. 6:9 பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர்ன்னு சொல்லுவார். ஆனால் நீ கேட்கும் முன்னே எனக்கு தெரியுங்கிறாரு, இருந்தாலும் நீ கதவை பூட்டிக்கிட்டு கேளுங்கிறார். ஏன்னா அது அர்ப்பணிப்பு.
ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து எனக்கு என்எம்எஸ் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம தாரதி அக்கா மேனேஜர் எத்தனை வருஷமாக ஐஎம்எஸில் இருக்கிற சீனியர் சம்பள லிஸ்ட்டை பார்த்தா அவங்க பேர் தான் முதல்ல இருக்குது. டாப் மோஸ்ட் சேலரி என்எம்எஸ்சில் இருக்காங்க. பேரில் இந்த மாதம் தான் அந்த லிஸ்ட்டே பார்த்தேன். 1.5 வருஷத்தில் இதுவரை நான் கையெழுத்து மட்டும் தான் போடுவேன், எதையும் பார்க்க மாட்டேன். உங்களை நம்பி கையெழுத்து போடுறது. இந்த மாதம் யார் தான் இருக்காங்க, எவ்வளோ தான் சம்பளம்னு பார்த்தேன். அவங்களுக்கு தான் இருக்கிறதுல எல்லாத்தோட ஒரு 100 200 அதிகம். 2000 3000 இல்லை, 100 200 அதிகம். டாப் மோஸ்ட். அடுத்து 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 ஆண்டவர் அந்த கணக்கை பார்க்குறதில்ல. எந்த கணக்கை பார்க்குறாரு? எவ்வளோ பேருக்கு நீ வேலை செஞ்சுருக்க, நீ எத்தனை இடத்துக்கு ப்ரமோஷன் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, எவ்வளோ மிஷினரிகளை தயார் பண்ணியிருக்கிற. இன்றைக்கி அதாவது இம்மானுவேல் பால் ஒரு மிஷன், அவங்க ஒய்ஃப் ஷோபா, அவருடைய ஸ்கோ பிரதர் தான் ஷாலா மினிஸ்ட்ரி ஓனர் தேவதாஸ். 1200 மிஷனரிகள் அவங்ககிட்ட இருக்காங்க. அவருடைய கோ பிரதர் தான் ஐஎம்எஸில் இருந்தார். எனக்கு ஒரு 8-9 வருஷமாக தெரியும். அரசியல் பந்தாடப்படுகிறவர், ஆனால் கொடுத்த இடத்துல வேலை செய்கிறவர். 4 வருஷத்தில் கொரோனாவில் 6 வருஷத்தில் 2 வருஷம் கொரோனா போயிடுச்சு. 4 வருஷத்தில் 100 சர்ச் வெஸ்ட் பெங்காலில் கட்டினார். கால் டாக்ஸியில் தான் வருவார். 2000 ரூபா ஷர்ட் தான் போடுவார், 2000 ரூபா பேண்ட்டு தான் போடுவார், 8000 ரூபா ஷூ தான் போடுவார். ஒன்றுமே இல்லை. ஆனால் 100 சர்ச்சு கட்டியிருக்கார் 4 வருஷத்தில். அப்போ நம்ம அவருடைய போட்ட பேண்டையும் ஷர்ட்டையும் கணக்கு பார்த்தா அவர் வேலை செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. வேலை செய்கிறார், கடவுள் கொடுக்குறாரு. எத்தனை பேர் கொடுப்பாங்க? சர்ச்சு கட்டி கொடுக்கும், ஐயா இந்தாங்க இதை வச்சுக்கும், காணிக்க கொடுக்க மாட்டாங்களா? அப்போ நம்ம அவருடைய ட்ரெஸ்ஸையும் அவருடைய செலவையும் பார்க்கக்கூடாது. நீ சம்பாரிச்சிட்ட, நீ துட்டு அடிச்சிட்ட, இப்படிலாம் இருக்கிறேன்னு தூக்கி இன்னொரு இடத்துல போட்டால் அங்கே தூங்குகிற இடத்துக்கு போட்டாங்க. இப்போ அவருடைய பணி என்னாச்சு? தூங்கி போச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா எனக்கு ஃபோன் பண்ணுவார் அடிக்கடி, நீ மனுஷனை பார்க்காத, கடவுளை மட்டும் பாரு. உன் கோ பிரதர் கடவுளை மட்டும் பார்த்தாரு, இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு, நீ மனுஷனை பார்க்காதன்னு சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்களும் புதிய கல்வியாண்டுக்குள் வரப்போகிறோம். புதிய கல்வியாண்டுக்குள் வரப்போகிற நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட என்னுடைய பணி என்ன, என்எம்எஸ்ஐயில் என்னுடைய பணி உன்னத பணி என்ன? இது என்எம்எஸ்ஐ. ஆண்டோடைய கட்டளையே நீங்கள் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ. அந்த சுவிசேஷ பணியை நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? போராட்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் சுவிசேஷ பணியை சரியாக செய்கிறப்போ ஆண்டவர் அந்த வாரத்துடைய தேவையை நம்மை சந்தித்து நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம லேட்டாக சேலரி போடுறோம், லேட்டாக போனஸ் கொடுக்குறோம், டைமுக்கு சேலரி நம்மளால் கொடுக்க முடியல. ஆனால் திருச்சபைகள் திறந்து கிடக்கு, நம்மளால் அந்த திருச்சபைக்குள் போக முடியல, ப்ரொமோஷன் ஒர்க் பண்ண முடியல. மற்ற ஸ்தாபனங்கள்லாம் அப்படி இல்லை. கிடியோன் இன்டர்நேஷ்னல், எஸ்யூவி அப்படி இவங்களுக்கெல்லாம் வருஷத்தில் ஒரு முறை கூட கிடைக்கல. நம்ம 2 முறை கூட ஒரு சர்ச்சுக்கு போகலாம். இன்னும் நிறைய சர்ச்சுக்கு அவங்க போகவே முடியாது, 70 விழுக்காடாக நம்ம எல்லா சர்ச்சுக்கும் போகலாம். நம்முடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்துருக்கிறார் வாசல்களை. ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்துகிறோமா? இது பொதுவாக கடந்த நாளில் ஒருத்தர் எனக்கு சம்பளம் தெரியலன்னு ஃபோன் பண்ணார். ஒரு மிஷனரி. எவ்வளோன்னு கேட்டேன். இத்தனை மாதம் எனக்கு தரல, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன். சொன்னார். எவ்வளோ கலெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சம்பளம் 20,000 ரூபா, கலெக்டிங் 40,000 ரூபா. 40,000 ரூபா நீ கலெக்ஷன் பண்ணி உனக்கு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம், நீ சும்மாவே வீட்டில் படுத்துக்கலாம், ரிசைன் பண்ணிட்டு போயிடறான்னே. அப்படியே தான் சொன்னேன். ஏன்னு கேட்டார். உனக்கு 20,000 ரூபா கொடுத்தாச்சா? மேனேஜர் அக்காவுக்கு அதில் 2,000 ரூபா சம்பளமா, சரின்னு அக்காவுக்கு ஒரு 1000 ரூபா சம்பளமா, அடுத்து உஷாவுக்கு ஒரு 500 ரூபா சம்பளமா, ஜிஎஸ்ஸுக்கும் ட்ரெஸ்ஸருக்கும் டீசல் ஒரு 2,000 ரூபாயா, இது எதுக்கு நீ வேலை செய்கிற, வீட்டுக்கு போய் என்ன? ஜென்ரல் அப்படி தான் சொன்னேன். அவன் அதுலேருந்து என்ன சம்பளம் கேட்க மாட்டான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் ஒரு கேள்வி. என்னுடைய சம்பளம் 30,000 ரூபான்னா, 30,000 ரூபா யாருக்குமே இல்லை, 26 தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் 2 லட்சத்துக்கு குறைஞ்சது வேலை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? கட்டட வாடகை பாருங்கள், மிஷின் பாருங்கள், எத்தனை மிஷினரிகள், மிஷினுடைய தேவைகள் என்ன? இதுக்கு நம்ம எதையுமே செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம்
கூட்டி கொடுக்கப்படுவான். எப்படி? ஒரு தம்பி வந்தோடனே சம்பளம் கூட்டிட்டியான்னு சத்தம் போடுவார். பார்த்தோன்னே சத்தம் போடுவார் ஒரு வாலிபர். நீ எவ்வளோடா ப்ரொமோஷன் ஒர்க்கை கூட்டினேன்? அதுலேருந்து கேட்க மாட்டான். உன் ப்ரொமோஷன் ஒர்க்கை எவ்வளோ கூட்டியிருக்கேன்னு கேட்டேன் 2 நாள். தோத்திரம் ஏன் உன்ட்ட பேச வேண்டாம், நான் போய்கிட்டே இருக்கேன்ட்டார். நம்ம ஆண்டோடைய வேலையை செய்ய செய்ய என்ன பண்ணுவார்? நமக்கு என்ன பண்ணுறாரு? கூட்டி கொடுப்பார். வருமானத்தை நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறேன். என்னுடைய 64 வயசில் 64, என்னுடைய ரிட்டையர்ட் ஏஜ் 60. இப்போ 4 வருஷமாக ஓய்வு எடுத்துருக்கணும். ஆனால் அது 3 மடங்கு வேலை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் 3 மடங்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். காரணம், எனக்கு என்ன சக்கரை இல்லாத சாப்பாடு, உப்பு இல்லாத சாப்பாடு தான் எனக்கு போதும் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு வீட்டில் தூங்க மனசுலேயும் ஒய்ஃப் திட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பையை தூக்கிட்டு 6 மணிக்கு கிளம்புற இடம் முட்டாளுங்கிறா. தோத்திரம் நான் போகிறேன்ட்டு போகிறேன். ஆனால் போக போக என்ன பண்ணுறாரு? எனக்கு ஜீவனை கூட்டுறாரு, பொறுப்பை கூட்டுறாரு, சமூகத்தில் மரியாதையை கூட்டுறாரு. முந்தா நாள் மேரேஜுக்கு போயிருந்தேன். 100 பாஸ்டர், பெண்டிகாஸ் பாஸ்டர், பெரிய பெரிய பாஸ்டர், எல்லாமே டாப் மோஸ்ட். நான் போனோன்னு அத்தனை பேரும் எழுந்து நின்று தோத்திரம் சொல்லி நான் உட்கார்ந்தப்பறம் தான் உட்காடுறான். பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாமே ஹைஃபை. பெண்டிகாஸ் பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ் மேரேஜ் போயிருந்தேன். ஒரு சிஎஸ்ஐ கல்யாணத்துக்கு போனேன். ஒரு சீனியர் பாஸ்டர் வந்திருக்கிறாரு. போனோடனே எனக்கு அந்த இருக்கிற ரெவரண்ட் நீங்கள் தானே மேரேஜ்னு சொல்லிட்டார். நான் போன பிறகு நான் 2வது போனேன். ஆனால் முதல்ல சீனியர் பாஸ்டர் வந்துட்டார். அந்த சீனியர் பாஸ்டர் நீ தான் பைபிள் வச்சுருக்கனால உனக்கு அவர் பிரசங்கம் கொடுத்துட்டு அந்த கோபத்தில் சொன்னார். பொதுவாக நம்ம ஆண்டோடைய பணியை செய்கிறப்போ ஆண்டவர் உயர்த்துவார். அதற்கு மூல மந்திரம் ஜெபம். நீங்கள் ஜெபிங்க. ஏற்கனவே நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் ஜெபம் பண்ண முடியாது. காலையில் ஜெபம் பண்ணுறீங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுறீங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுறீங்க. இன்னும் அந்த ஜெபத்தின் டைம் என்ன பண்ணணும்? கூட்டுங்க. இடைவிடாமல் கண்டினியூ டு த ப்ரேயர். ஆஃபீஸில் உட்காந்து எழுதுகிறப்போ, சம்பளம் போடுறப்போ, 28ஆம் தேதி 27ஆம் தேதி இன்றைக்கி தேதி எத்தனையாச்சு? நீங்கள் இதில் இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். எவ்வளவு கஷ்டம்! சம்பளத்தை நம்பி இருக்கவங்களுடைய நிலைமை எவ்வளோ கஷ்டம்! அந்த 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா எவ்வளோ வசதி! போன வாரம்லாம் கண்ணீரோடு கையெழுத்து போட்டேன். எப்பா 8ஆம் தேதி 15ஆம் தேதி வரையும் சம்பளம் போட்டிருக்கோமே, இவ்வளோ பெரிய சாபனத்தை கொடுக்குங்களே, ஏன்ப்பா அப்படி? நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். நீங்கள் எத்தனை அவர் கையெழுத்து ஒரு நாள் ராத்திரி வாங்கினார். ஜெய்சிலாம் ஒரு நாள் 12 மணிக்கு வாங்கினார். ஒரு இடத்துல ஒரு விண்டர் ஏரியாவில் காட்டுக்குள்ளே போய் ஒரு சின்ன சர்ச்சு 15-20 பேர் தான் இருந்தாங்க. அடுத்த நாள் ஊருக்கு போகிறேன். ஆனால் இந்த நம்ம எத்தனாம் தேதி சைன் பண்ணோம்? 30ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணணும்? இந்த மாதம் நீங்கள் நானும் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் மேலே 29ஆம் தேதி சைன் செக் என்ன பண்ணணும்? கையெழுத்துக்கு வந்துடணும். அதுக்கு நம்ம ஜெபந்தான். எனக்கு ரொம்ப வருத்தம் லேட்டாக போடுறது. அப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன் ஒர்க்கில் என்ன பண்ணோம்? கலையரசன் ஐயா ஒரு நாள் கலையரசன் இந்த மாதத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபீல்டில் கொண்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் காட்டிடுவோம். ஒரு வேன் புக் பண்ணி அந்த பர்கூர், தாமரைக்கரை, மடம், தேவர்மலை, அந்த அந்தியூர் தான் வீரப்பன் இருந்த கிராமம் லெவல். இந்த கிராமத்தில் 5 மணிக்கு மேலே இவங்களை தனியாக காட்டுக்குள்ளே விட்டணும். யானையை பார்க்கட்டும்னு 5 மணிக்குள்ளே என்ன பார்க்கலாம்? அவங்க ஊருக்காரனே நடந்து போகிறதில்ல. சூப்பராக வேலை செய்கிறான் கலையரசன். அதே மாதிரி மிஷினரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வெளியே கொண்டு வரல அவங்கள. நீங்களாம் பாருங்கள். இந்த மாதத்தில் நான் ஐயாட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதம் ஒரு வேன் ஃபிக்ஸ் பண்ணி வேனில் கூப்பிட்டு போயிடுவோம். இல்லை ட்ரெயின் ஈரோடு வரையும் ஒரு நைட் தங்க வைப்போம். அவங்கள நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதத்தில் அநேகமாக ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நம்ம வேலை செய்வோம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? பிளஸ் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே.